அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 49 20 இதோ பராக்கிரம நாள், சிறைப்படுத்தப்பட்டவன் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தன் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடி உன் பிள்ளையை ரட்சித்துக் கொள்வேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைகளே, வாழை பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தம் நம் வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்றால் அந்த வாக்கு தத்துவத்துக்கு நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் நம்ம சபையை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும்போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது அந்த விசுவாச வார்த்தையானது, வாக்குத்தமான வார்த்தையானது நம் வாழ்க்கையில் தீவிரமாய் திட்டமாய் பரிபூர்ண நிறைவேறும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா சோத்திரங்கத்தாவே, எத்தனையோ பேர் தகப்பனை கட்டுண்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், தகப்பனை கஷ்டத்தில் இருக்கிறவங்க, நஷ்டத்தில் இருக்கிறவங்க, நோயில் இருக்கிறவங்க, விடுதலை ஆகாமல் இருக்கிறவங்க, ஆண்டவரே பிசாசு கட்டணம் விடுதலையாக்கப்படாமல் இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க ராஜா. அவங்கெல்லாம் தகப்பனை இன்றைக்கு இந்த வசனத்தை கொண்டு நீங்கள் விடுதலையாக்குங்க ராஜா. ஆண்டவரே சோத்திரங்கத்தாவே, ஏசப்பா நன்றி ராஜா. ஏசப்பா கட்டுகள் விடுதலையாக்கப்படுங்கப்பா. கட்டுகளை விட்டு ஆண்டவரே அவங்க விடுதலையாக்கப்படணுமாப்பா. சோத்திரங்கத்தாவே, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரை ரட்சித்துக் கொடுங்க ராஜா. எங்கள் சபையை ரட்சித்துக் கொடுங்க ராஜா. எங்கள் குடும்பங்களை ரட்சித்துக் கொடுங்க தகப்பனே. சுரம் ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்களை குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டி எங்களை கிருபையில் இறங்க முடிசூட்டுகிறவரையும் உங்களுக்கு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் தகப்பனே. மீட்பெறும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் என் ஜீவ் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சோத்திரம்.